ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்க வாசகன் பேசிட்டு இருக்கேன். இது காவேரி மைந்தன் சீரீஸ். தம்பி வளன்லாம் பேசாத, லாஸ்டா விட்டுட்டு போன இடம் அந்த மாதிரி ஒழுங்கா வந்து அந்த வேலையை பாரு. நீங்க சொல்றது எனக்கு காதுக்கு நல்லா கேக்குது. நம்ம ஸ்ட்ரெயிட்டா எபிசோடுக்குள்ள பேர்லாம். எபிசோடோட பேர் என்ன அப்படின்னா அணை உடைந்தது. சோ அணை உடைந்ததுல என்ன இருக்க போகுது அப்படின்னா, நம்ம கதையை கொஞ்சம் முன்னோக்கி ஓட்ட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ள போறோம். எங்க கரெக்டா அப்படின்னா, பூஜை போட்டு ஸ்டார்ட் பண்ணி போருக்கு ஸ்டார்ட் பண்றாங்க இல்லையா. அப்போ பொன்னியின் செல்வர் மறைஞ்சு அவருடைய தலை திருப்பத்துல மறைஞ்ச உடனே வந்தியத்தேவனோடும் அவனோட சகாக்களும் போருக்கு கிளம்புறாங்க. சோ இவங்களோட அணியில மொத்தம் 5 வணிகர்கள், ஒரே ஒரு படைத்தலைவன், அது வந்தியத்தேவன் மட்டும்தான். இந்த படைக்கு எந்த ஆயுதங்களும் தேவையில்லைன்னு சொல்லி போரோடைய ஆயுத பிரிப்பினையில சொல்லிடுறான் வந்தியத்தேவன். எனக்கு எங்க குழுவினருக்கு எந்த ஆயுதமும் தேவையில்லை, நாங்க ஆயுதமே இல்லாம இந்த போர்ல கலந்துக்க போறோம், எங்களுக்கு மரம் பெற்ற ஒரு 4 கோடாரியை தவிர வேற எந்த ஆயுதமும் தேவையில்லை அப்படின்னு சொல்றான். இதை சொன்னோடனே பொன்னியின் செல்வருக்கு அவருடைய வந்தியத்தேவனோட முழு திட்டமும் புலப்பட்டுருச்சு. புலப்பட்டவனே சிரிக்கிறாரு. சிரிச்சுட்டு அந்த புன்முறுவல் பார்த்தோன்னே அவனுக்கு ஒரு புத்துணர்வு வந்துருது. ஓகே, அவரே சொல்லிட்டாரு இந்த திட்டம் கண்டிப்பா பழிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். சோ போருக்கு போறப்போ அவங்களுக்குள்ள ஒரு மன தயக்கம், நம்ம கிட்ட எந்த பொருளும் இல்ல, இது நாள் வரைக்கும் அதாவது 500 பேர் இருக்க கிராமத்தை 5 பேர் இருக்கிற வந்தியத்தேவன் குழு அழிக்க முடியுமா அப்படின்ற கேள்வி அவங்களுக்குள்ளேயே வருது. அது வந்தியத்தேவனுடைய மனதிலையும் வரும்பொழுது அவனுடைய வேகம் குறையுது. ஆனாலும் அவன் மனசை திடப்படுத்துறான், கண்டிப்பா இது நம்ம ஜெயிப்போம் அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு போர் திட்டம் அவன் கிட்ட இருந்தது. ஏன்னா அந்த போர் திட்டத்து மேல அவனுக்கு இருந்த நம்பிக்கை அவ்வளவு பெருசா இருந்தது. யோசிச்சுக்கிட்டே நடந்தவங்களா கரெக்டா அந்த அணைக்கட்டு, ஏற்கனவே நம்ம பேசியிருப்போம்ல ஒரு அணைக்கட்டு, அந்த அணைக்கட்டுக்கிட்ட 5 பேரும் மறைஞ்சு நின்னுக்கிட்டாங்க. அந்த அணைக்கட்டுல பாத்தீங்கன்னா ஆளே இல்ல. இது வரைக்கும் 3 வருட காலம் வணிகர்கள் அந்த தீவுல தங்கியிருக்காங்க. அந்த அணைக்கட்டுக்கு எத்தனையோ முறை போயிருக்காங்க தண்ணி எடுக்கிறதுக்காக. ஆனா அப்பயுமே அங்க இருந்த கொள்ளையர்கள் இவங்க யாரையுமே பார்க்கல, இவங்களும் எந்த கொள்ளையரையுமே அந்த பக்கத்து பார்க்கல. சோ அந்த இடத்துல கட்டுக்காவல் இல்லைன்றது உண்மை. சோ அங்க 5 பேர் நின்னுட்டாங்களா. நின்னுட்டோன்னே கிராமத்தை உத்து பாக்குறான் வந்தியத்தேவன். அவனுக்குள்ள ஒரு அருவருப்பான ஒரு கோவ உணர்வு ஒண்ணு ஏற்படுது. இந்த கிராமத்தை இன்னும் விட்டு வச்சிருக்கோமே அப்படின்ற ஒரு கோபம் வருது. அதெல்லாம் அடக்கிக்கிட்டு ஒரு போர் தலைவன் ஒரு போர்க்களத்தை பார்க்க வேண்டிய சூழ்நிலையில அவன் பாக்குறான். சோ நல்லா இமேஜின் பண்ணிக்கங்க, அங்கங்க நிறைய சின்ன சின்ன குடிசைகள் இருக்கு. குடிசைக்குள்ள இருந்து புகை வருது, சமைக்கக்கூடிய புகை வருது. வெளியில மக்கள் கூட்டமா அப்படின்னு நெருக்கமா நிக்கிறாங்க. அங்கங்க சில அடிமைகள் துன்புறுத்தப்படுறதும் அவங்கள வச்சு கேளிக்கை நடத்துறதுமா இருக்கு. இதெல்லாம் பாக்குறப்போ வந்தியத்தேவனுக்கு கோபம் உச்சத்தலையை தொடுது. ஆனாலும் அவன் ஒரு போர்க்களத்துல இருக்க வேண்டிய போர் படைத்தவனா இருக்கிறதுனால அதெல்லாம் அவன் ஒரு பார்ட் ஆஃப் மைண்டா வச்சுட்டு முழு நோக்கத்தோட பாக்குறது என்னன்னா அந்த கிராமத்தோட அமைப்பு. அதை சுத்தி மரத்தால செய்யப்பட்ட வேலி ஒண்ணு இருக்கு. ஆனா அங்க மக்களும் சரி, அங்க எதிர்ப்புக்கு வேற மிருகங்களோ மனிதர்களோ எதிர்க்க முடியாதனால அந்த வேலியை அவங்க ப்ராப்பரா பராமரிக்கல. அப்ப அது என்ன ஆயிடுது அப்படின்னா, சில இது உடஞ்சு போய், சில இது ஒரு ஆள் உள்ள போயிட்டு வரக்கூடிய அளவுக்கு பெரிய துவாரமா கூட அந்த வேலி இருக்கு. அது வழியா தான் அடிக்கடி சுந்தரம் உள்ள போயிட்டு அரிசி மூட்டை, பருப்பு, பாத்திரம், தேவைப்படுற வேலு, அருவா, கத்தி இதெல்லாம் எடுக்கிறோம். சோ இதெல்லாம் அது மூலியமா தான் போயிருக்கு. சோ அந்த வேலி அவ்வளவு ஸ்ட்ராங் கிடையாது, ஈஸியா அடிச்சு உடைச்சிடலாம் அந்த மாதிரி. ஆனா உள்ள இருக்கிற கொள்ளையர்கள் அப்படி கிடையாது. அவங்க ஃபுல்லா அரேபியர்கள், சீனர்கள் அந்த மாதிரி கலந்து இருக்காங்க. சோ அவங்கள சமாளிக்கிறது, அதுவும் 500 பேர் கொண்ட ஒரு குழுமத்தை 5 பேர் கொண்ட ஒரு படை சமாளிக்கிறதுன்றது வரலாறு காணாத ஒரு புது யுக்தி இல்லையா. சோ அதை வந்தியத்தேவன் அதையும் மனசுல வச்சுக்கிறான். ஓகே, இந்த திட்டம் கண்டிப்பா பழிக்கும், என் மனசுக்கு அது தோணுது, இதுக்கப்புறம் எல்லாமே ஆண்டவன் செயல்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு என்ன பண்றான், பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து, இங்க பாருங்க நம்ம 5 பேர் தான் இருக்கோம், நேரா அங்க கணைக்கு நேரா 2 மரம் தெரியுது இல்லையா, அங்க போங்க. அணைய சுத்தி எந்த பொருளும் தடுப்பு சுவரும் இல்ல. இந்த 2 பாறையை தகர்த்துட்டோம்னா இந்த அணை உடஞ்சிரும். இந்த அணை உடஞ்சா நேரா அங்க தெரியுற அந்த கொள்ளையர்கள் கிராமத்துக்கு தான் போகும். நீங்க நல்லா பாருங்க, கொள்ளையர் கிராமத்துல எல்லா கொள்ளையர்களும் மது வெறியில கூத்தாட்டம் போட்டுட்டு இருக்காங்க. அவங்கள சத்தியமா விடவே கூடாது. ஏன்னா இது சோழர்களுக்கும் சோழ மக்களுக்கும் ஏற்பட்ட அநீதி இல்லையா அப்படின்னு சொல்லி அவன் வீரவசனமா பேசிட்டு இருக்கான். இதை கேட்டோன்னா வணிகர்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் ஆயிருது. அவங்க என்ன பண்றாங்க, ஆமா கண்டிப்பா அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் வாய்மொழியா ஒரு உறுதிமொழி கொடுக்கறாங்களாலும் மனசு அளவுல அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கு. ஏன்னா இது நாள் வரைக்கும் தன்னை எதிர்த்து என்ன சொல்றது,
எதிர்ப்பே பார்க்காத கொள்ளையர்கள் இது நாள் வரைக்கும் தங்க யாரெல்லாம் துன்புறுத்தினாங்களோ இப்ப திருப்பி பழி வாங்கணும்னா இயலாத காரியம் இல்ல. இது நாள் வரைக்கும் பயந்து இருந்துட்டு டக்குன்னு போருக்கு போகணும் அப்படின்றது அது வந்து சாத்தியப்படாத ஒரு விஷயம். அதுக்கு என்ன பண்றாரு வந்தியத்தேவன், நீங்க எதுவுமே பண்ண தேவையில்ல, போய் அந்த 2 மரத்தை வெட்டுங்க. 2 மரமும் கரெக்டா அணையோட 2 பக்கத்து இருக்கிற பாறை மேல விழுவுற மாதிரி நம்ம தள்ளி விடணும். தள்ளி விட்டோம்னா அந்த பாறையோட அணைக்கட்டு உடஞ்சு தண்ணி ஸ்ட்ரெயிட்டா அந்த கிராமத்துக்குள்ள போகும். ஏற்கனவே அங்க இருக்கிற மது பிரியர்கள்லாம் நல்ல மதுல வந்து போதையில இருக்காங்க. போதையில் இல்லாதவங்களாலும் சரி இருந்தவங்களாலும் சரி இந்த காற்றாட்டோட வெள்ளத்தை அவங்களால தடுத்து நிறுத்தவே முடியாது அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். உடனே என்ன பண்றான், சொல்லிட்டு அவங்களோட பதிலுக்கு நிக்காம நேரா போய் அந்த மரத்துக்கிட்ட இருக்கிற ஒரு மரத்தை வெட்ட ஆரம்பிக்கிறான். முதல்ல வந்தியத்தேவன் ஒரு வெட்டுறான். அந்த மரத்தை நல்லா ஆழமா இறங்கி எடுக்கிறான். திருப்பி அந்த இடத்தை இன்னொருத்தன் வந்து வெட்டுறான். திருப்பி அவன் வெட்டிட்டு திருப்பி இன்னொருத்தன் வந்து வெட்டுறான். இப்படியே முறை மாறி ஒரு மரத்தை வெட்டுறாங்க. அது என்ன ஆகுது, அணைக்கு எதிர்பக்கட்டு வெட்டாம அணையோட நேர் பக்கத்துல இருக்கிற இடத்தை வெட்டிட்டு அணையோட மரத்தை வெட்டாத பகுதியில இருந்து அந்த மரத்தை தள்ளுறப்போ கரெக்டா அந்த ஒரு மரம் ஸ்ட்ரெயிட்டா போய் ஒரு பாறையில, அதாவது முதல் சைடுல இருக்கிற பாறையில போய் படுது. பட்டோன்னே அவங்களுக்கு ஒரு ஹாப்பி, ஓகே வச்சாச்சு. அடுத்து இந்த மரத்தையும், ஆனா அவங்க நினைச்ச மாதிரி ஆனா உடையல. ஓகே, யாரும் மனம் தளர வேண்டாம், நீங்க அடுத்த மரத்தை போய் வெட்டுங்க அப்படின்னோடனே இன்னொரு மரத்தை போய் எல்லாரும் வெட்டுறப்போ வெட்டிட்டு அதை தள்ளுறப்போ கரெக்டா அந்த பாறையில முழுசா விழாம அரையும் குறையுமா போய் அந்த மரம் விழுந்தப்போ அணை சுத்தமா உடையல. இப்போ வந்து போட்ட பிளான் கொலாப்ஸ், அவ்வளவுதான். இப்ப இந்த அணை உடையலன்னா இவங்க 5 பேரால அந்த 500 பேரை போய் தாக்க முடியாது. அவங்களுக்கு ப்ராப்பர் ஆயுதமும் இல்ல, ஆயுதம் இருந்தாலும் அது சாத்தியமும் இல்ல. இப்ப என்ன பண்றதுன்னு வந்தியத்தேவனுக்கு வந்து கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. அப்படியே கண்ணுல நீர். ஏன்னா இது வரைக்கும் அவன் செஞ்சு முடிக்காத சாதனையே கிடையாது. சோழ அரசரும் சரி வரலாற்றுலயும் சரி அவனுக்கு ஒரு தனி பேர் இருக்கு. ஆனா அப்படி இருந்தா அவனால அந்த சாதனையை ஏன் செய்ய முடியல, இந்த செயலை ஏன் அவனால செய்ய முடியல அப்படின்ற கேள்வி அவன் மனசுக்குள்ள இருந்து கண்ணெல்லாம் அப்படியே தண்ணி தேங்கி நிக்குது. அதனால அவனுக்கு பார்க்க வேண்டிய காட்சி வந்து மறந்துடுச்சு. ஆக்சுவலா என்ன நடந்தது அப்படின்னா, முதல் மரம் போய் வேகமா அந்த பாறையில இடிச்சோடனே சுண்ணாம்பு கலவையால 2-3 பாறைகளை ஒட்டி தானே அந்த அணைக்கட்டு கட்டியிருக்காங்க. அந்த சுண்ணாம்புல பிளவு ஏற்பட ஆரம்பிக்குது. இது முதல் மரம் கொடுத்த தாக்குதல். ஸோ அந்த பிளவு எது வரைக்கும் போகுதுன்னா, எதிர் பக்கத்துல இருந்த பாறையினுடைய பிளவுக்கு வரைக்கும் அந்த அதிர்வு போகுது. ஸோ அப்போ சுண்ணாம்பு கட்டிகளுடைய விரிசல் பூரணமா ஆயிடுச்சு. அப்போ அணை வீக்காக ஆரம்பிச்சிருச்சு. 2வது மரத்தை அரையும் குறையுமா போடவும் மரம் வந்து ஒரு எப்படி சொல்றது, சீசா மாதிரி கல்லு நடுவில் வச்சு மேல ஒரு பலகை வச்சு ஆடிக்கிட்டே இருக்கும்ல, அந்த மாதிரி மரம் இருக்கு. இப்போ இவங்க தள்ளி விட்ட ஜோருக்கு அது அப்படியே போய் நின்றுச்சுன்னு அவன் நினைச்சிட்டான். ஆனா அந்த மரம் இவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த அணைக்கட்டு மேல உருண்டவும் மொத்த பாறையும் டமால்னு வெடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி அங்க இருந்து வெளியில வர ஆரம்பிக்குது அணைக்கட்டுல இருந்து. இதை பார்த்த மத்த எல்லாருக்கும் சந்தோஷம். ஒரு 2-3 நிமிஷத்துலயே என்ன ஆயிடுது அப்படின்னா, மொத்த அணையும் உடைஞ்சு தண்ணி சும்மா பறக்குது. இடையில இந்த பாகுபலி படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், ஒரு அணை இருக்கும், அணையை வந்து கொக்கி வச்சு இழுப்பாங்க. இழுத்த உடனே டம்முன்னு வெட்டிச்சு அப்படியே தண்ணி பொதன்னு கொட்டும் இல்லையா. ஸோ அதுதான் ஒருவேளை அந்த சீனே இந்த கதையில இருந்தா எடுத்திருப்பாங்களோ என்னமோ, அது எனக்கு தெரியல. மேபி உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஓகே, இதுதான் வந்து ஸ்டாண்டர்ட். ஸோ இப்படியே போயிட்டு இருக்கிறப்போ அந்த தண்ணி ஸ்ட்ரெயிட்டா கிராமத்துக்குள்ள போகுது. அடிச்சு தள்ளிட்டு அப்படியே உள்ள இருக்கவனெல்லாம் தூக்கி கடாசிட்டு போகுது. அவனுக்கு வெற்றி தாங்கல. வந்தியத்தேவனுக்கு சந்தோஷம், அப்படியே அதை அப்படியே ஃபுல்லா அந்த கிராமம் அழியறதை நின்று பார்க்கணும்னு அவனுக்கு ஆசை. ஆனா அங்க இருக்கிற மது அருந்தால் சில கொள்ளையர்கள் இவங்களை பார்த்துட்டா பிரச்சனை. உடனே இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்க, வந்தியத்தேவரை நாங்க போவோம், வாங்க இங்க நிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அந்த சந்தோஷத்தை முழுசா அனுபவிக்க முடியல. ஆனா அவன் மனசுல ஒரு வெற்றி, இதை எப்படியாவது பொன்னியின் செல்வர்கிட்ட சொல்லிடணும். அவர் வாயால ஒரு 2 முறை பாராட்ட வாங்கிட்டோம்னா போதும், அது போதும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டே இருக்கான். வந்து பார்த்தா பொன்னியின் செல்வருக்கு அப்புறம் தான் அவனுக்கு தோணுது, ஐயோ நம்ம ஜெயிச்சிட்டோம், அவர் ஜெயிச்சாரான்னு தெரியலையா அப்படின்ட்டு விறுவிறுன்னு துறைமுகத்தை நோக்கி இவங்க 6 பேரும் போறாங்க. போறப்போ அங்க கப்பல்லாம் கொழுந்து விட்டு எரியுது. அப்ப பார்த்தா எப்படி சொல்றது, கொழுந்து விட்டு எரியுது. ஆனா அங்க கொள்ளையர்கள் கூட்டமும் அதிகமா இருக்கு இல்லையா. தீ அணைக்க முற்படுறாங்க. அங்கேயும் அவங்களால நிக்க முடியல. சரி நம்ம இருப்பிடத்துக்கு போயிருவோம், அங்க இருக்காங்களான்னு பார்ப்போம்னு சொல்லி பார்த்தா அங்க பொன்னியின் செல்வர் இருக்காரு. அவரை போய் மீட் பண்ணி அப்படியே கட்டி தழுவிக்கிறான். தழுவிட்டு சொல்றான்,
ஏனே எனக்கும் வெற்றி கிடைச்சிருச்சு அப்படின்னு. இவங்க என்ன சொல்றாரு, எனக்கும் வெற்றி கிடைச்சிருச்சு வந்தியத்தேவரே, ஆனா இதோட இந்த போர் முடியல, இனிமேட்டு தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு, இங்க இருக்க மக்களை நம்ம எப்படியாவது வெளியே கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதோட இந்த சாப்டர் முடியுது. இதோட இந்த போர் காட்சி இன்னும் முடியல. வெயிட் பண்ணி பாருங்க. ஸ்டே டியூன்.